ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று யூனிவர்சிட்டி முன்னாடி ஸ்ட்ரைக் பண்ணதுனால நம்ம ஹீரோவை தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்திருப்பாங்கல்ல. போலீஸும் வேறு பப்ளிக் பிளேஸில் எதுக்கு நியூசன்ஸ் பண்ணீங்க, பெர்மிஷன் வாங்கணும்னு தெரியாதா அப்படின்னு வேறு திட்டிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, நாங்கள் ஒன்றும் பப்ளிக் பிளேஸில் பண்ணலையே, லேபர்ஸ்லாம் கேம்பஸ்க்குள்ளே தானே பண்ணாங்க, ஸோ பப்ளிக் நியூசன்ஸ்லாம் நாங்கள் எதுவும் க்ரியேட் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு லாலாம் பேசிக்கிட்டு இருப்பாரு. நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு வேறு போலீஸும் மிரட்டு வரான். சரி சரி பேசல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேறு அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. இவ்வளோ பிரச்சனைங்க நடக்கும் போது இவரோட ஒய்ஃப் வேறு யோகா பண்ணுற பேரில் வீட்டில் வேறு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கும். இன்னும் அவளுக்காக ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்பாலாம். ஆனால் அந்த ஐஸ்கிரீமை பார்த்துட்டு, இத்தனை வருஷமாக என் கூட இருக்க, எனக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு கூட உனக்கு தெரியாதா, நான் கோன் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். வெளியே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, இவ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வீட்டு வர போயிட்டு இருப்பா. என்ன பிரச்சனை சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேற நம்ம ஹீரோட ஒய்ஃபும் கேட்குமா, இப்போ பிரச்சனையை சொன்னால் தீத்துருவியா, என் மாம்ஸ் இருக்கார்ல உன் புருஷன், அவர் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு வேற சொல்லுவா. பிடிச்சிட்டு போயிடுச்சா, அவர் கொஞ்ச நாள் திருந்திருப்பாருன்னு நினச்சா, ஆனால் கொஞ்சம் கூட திருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி வர திட்ட ஆரம்பிச்சிருவா. உடனே நூக்கு செம்ம டென்ஷன் ஆகும். உனக்கு என்னை பற்றி தான் தெரிலன்னு பார்த்தா உன் புருஷனையும் உனக்கு தெரிலல, பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறேன், என்ன ஆச்சுன்னு கேட்காம நீ பாட்டு அவரை குறை சொல்லிக்கிட்டு இருக்க, அவர்கிட்ட இருக்க தப்பை மட்டும் பாரு, அவர் நல்ல மனசை புரிஞ்சுக்காதுன்னு சொல்லிட்டு இவகிட்ட பேசுறது வேஸ்ட்டுன்னு அவ்வளோ ரூம்குள்ளே போயிடுவா. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம ஹீரோ செல்ல வேற உட்கார வச்சிருப்பாங்க. அவரும் குறுக்க மறுக்க வேற நடந்துகிட்டு இருப்பாரு. திடீர்னு ஒரு போலீஸ் வந்துட்டு உங்களுக்கு பெயில் எடுக்க உங்கள் லாயர் வந்துட்டாங்க அப்படின்னு வேற சொல்லுவார். யாரான்னு பார்த்தா அவரோட ஒய்ஃபு. இப்போ வரீங்களா இல்லை இங்கே இருக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வேற சாப்பிட கூப்பிட்டு போயிடுவாங்க. நல்லா சாப்பிடுங்க, ஜெயிலுக்கு வேற போயிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வேற பயங்கரமாக கலாச்சிட்டு இருப்பாங்க. அவர் வேறு கொதிக்க கொதிக்க எடுத்து வாயில் வச்சுப்பாரான். அப்படியே ஒரு சூடு தாங்காமல் அலறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க லவ் பண்ணதெல்லாம் வேறு ஞாபகம் வரும். இவங்களும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் வேறு சாப்பிட போயிருப்பாங்க. கரெக்டாக இவரும் அவங்களுக்கு பிடிச்ச கோன் ஐஸ் தான் வாங்கி கொடுப்பாரு. ஆமாம், எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்களே எதுக்கு அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. மெசேஜா எப்போ அப்படின்ட்டு வேற கேட்பாரான். தேங்க்ஸ்ன்னு அனுப்பிச்சிங்களே மறந்துட்டிங்களா அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. ஓ அதுவா, நான் காரில் போயிட்டு இருக்கும்போது தெரியாமல் கைப்பட்டு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற சமாளிச்சுக்கிட்டு இருப்பாரு. உடனே இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நீ எதுக்கு உன் தங்கச்சி கூட இருக்க, அவள் ரொம்ப தொல்லையாக ஃபீல் பண்ணுறா, நீ வந்து நம்ம ஃப்ளாட்லேயே இரு, நான் ஆஃபீஸில் தான் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் உன்னை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அதே சமயம் நம்ம பிரிஞ்சும் ரொம்ப நாள் ஆகுது, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், டெய்லி ஒரு ஃபோட்டோஸ்னால் அனுப்பலாம்ல அப்படின்ட்டு வர கேட்பாரு. சரி தன்னோட ஃபோட்டோ தான் கேட்குறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்னோட ஃபோட்டோவா அப்படின்னு வர கேட்பாங்க. சேச்சே நம்ம நாய்க்குட்டியோட ஃபோட்டோ அப்படின்னு வர சொல்வார். போயா உன்னை திருத்தவே முடியாதுன்னு வர ஏஞ்சி போயிடுவாங்க. அட்லீஸ்ட் வீடியோஸ் அப்படின்ட்டு வர காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரான். உன்னை திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு வர கோவமாக போயிடுவாங்க. இந்த பக்கம் ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணிவிட்டு பயங்கர டயர்டாக வேறு இந்த லேபர்ஸும் வந்து அவங்களோட ரூமில் வேறு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து யூனிவர்சிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களோட பேனர்ஸு போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வேறு எடுத்து கிழிச்சு போட வர ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களெல்லாம் வெளியே தள்ளி வர கதவு சாத்திடுவாங்களாம். விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோவும் அங்கே போவாராம். அதுக்குள்ளே ரூமெல்லாம் லாக் பண்ணி சாவியை வேறு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே இருக்கிற ஆன்ட்டிகளும் நாங்களாம் மனுஷங்க தானே, எங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு அழ ஆரம்பிச்சிருவாங்க. உடனே நம்ம ஹீரோவும் இதுக்கெல்லாம் நம்ம ஒரு லேபர் யூனியன் ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த ப்ராப்ளமை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும், என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு வேற கேட்பாரு. அதுக்கு மிஸ்டர் ஓவன் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், யூனியன் ஸ்டார்ட் பண்ணோன்னா நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வேற சொல்வார். இவர் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்த உடனே மற்றவங்கள வேற சரி சரின்னு சொல்லிவிடுவாங்க. அந்த ஸ்ட்ரைக்கில் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லார்கிட்டையும் போயிட்டு யூனியனில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் வேறு கண்டக்ட் பண்ணுவாங்க. யூனியன் லீடராக மிஸ்டர் ஓவோ தான் தேர்ந்தெடுப்பாங்க. இவரோட தலைமையில் பேச்சுவார்த்தைக்கு வேறு 3 நிபந்தனையோடு போவாங்க. ஆனால் 3த்தையும் படித்து பார்க்காம அந்த மேனேஜரும் யூனிவர்சிட்டி இது எதுக்கும் அக்செப்ட் பண்ணிக்காது அப்படின்ற வர சொல்லிவிடுவார். உடனே நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பார்க்காமே சொல்கிறீங்க, அப்போனா இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சதுன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு வர சொல்லுவார். நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரை வேற மதிக்காமல் ஏஞ்சி போயிடுவார். பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சதுனால லேபர்ஸ் எல்லோரும் செம்ம கடுப்பாக வேற ஆகிடுவாங்க. யூனியன் ஹெட்டும் இன்றைக்கி தான் டே 1ன்னு நினச்சிக்கோங்க, இன்னிலேருந்து நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு பயமாக வேற போராட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இவங்க போராட்டத்தை வேற அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் மதிக்கவே மாட்டாங்க. லேபர்ஸ்லாம் ஸ்ட்ரைக்கில் இருக்கனால குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணியே இருக்க மாட்டாங்க. அது வேற பயங்கரமாக கூஞ்சு கிடக்குமா. அதனால் யூனிவர்சிட்டி சைட்லேருந்தே இந்த வாட்டி ஒரு மீட்டிங்காக கூப்பிட்டுருப்பாங்க. இந்த வாட்டி ஸ்டூடெண்ட்ஸை வச்சு வேற மீட்டிங் போட்டுருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டும் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கணும் அப்படின்ட்டு வர சொல்லுவோம். அதுக்கு நம்ம ஹீரோவும் என்ன மேனேஜர் சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்தீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற கலாய்க்க ஆரம்பிச்சிருவாரு. அட நீ வேறப்பா, நான்லாம் ஒன்றா சொல்லி கூப்பிட்டு வரல, இவங்களே தான் மீட்டிங் செட் பண்ணணும்னு சொன்னாங்க, இவங்களுக்குள்ளே இவங்களே பேசி தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னு வேற அவன் பாட்டு அப்படியே நல்ல மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பான். அந்த ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் மட்டும் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கல, நாங்கள் உங்களுக்கு அகேன்ஸ்டாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டி வரும் அப்படின்னு வர சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, நாளைக்கு நீங்களும் லேபர் ஆவீங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வர சொல்லுவார். உடனே நம்ம பண்ணுவோம், நீங்கள் லீகலாக ஆக்ஷன் எடுக்கணும்னா உங்கள் யூனிவர்சிட்டிக்கு அகேன்ஸ்டாக தான் எடுக்கணும், கொஞ்ச நாள் யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவா. அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டும் நாங்கள் கட்டுற ஃபீஸில் தானே சம்பளம் வாங்குறீங்க, ஆனால் எங்களுக்கு அகேன்ஸ்டாகவே வேலை பார்ப்பீங்களான்னு சொல்லிட்டு ஓவராக வேற பேச ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு நம்ம ஹீரோவும் நீங்களாம் லா ஸ்டூடெண்ட் தானே, இப்படி அநியாயமாக பேசிக்கிட்டு இருக்கேன், எங்களால் ஸ்ட்ரைக்லாம் வாபஸ் வாங்க முடியாது அப்படின்ட்டு வர சொல்லிடுவார். அப்போனா எங்களாலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்க முடியாது, உங்களுக்கு ஒரு நாள் தான் டைம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டை வேறு பயங்கர கோவமாக பேசிட்டு ஏஞ்சி போயிடுவோம். இப்போ இந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிஞ்சிச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லேபர்ஸ்லாம் வேறு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோவும் இந்த 3 பேரோட மைண்ட் செட் மாதிரி தான் மற்ற
மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டாக இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் முக்கியமாக தேவைப்படுது. அவங்களுக்கு உங்களோட லைஃப்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சே ஆகணும். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. இந்த ஸ்ட்ரைக்கை நாங்கள் விடுற மாதிரி இல்லை. ஒரு யூனியன்ட்டாக இதை நான் ப்ரொசீட் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஹோவும் சொல்லுவார். நாங்களும் உங்கள் கூடயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை வேறு சொல்லுவாங்க. சரி, அப்போனா நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றி நம்ம பேனரில் இதுக்கப்புறம் ஒரு நல்ல எமோஷ்னல் கண்டென்ட்டாக எழுதி அவங்களுக்கு புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்ன உடனே சரி அப்படின்னா நம்ம லைஃப்பை பற்றி நம்மளே எழுதலாம் அப்படின்னு வேறு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. சரி, யார் எழுதுறீங்க அப்படின்னு கேட்டோடனே எல்லாருமே மாற்றி மாற்றி ஐயோ என் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு காமெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கோஸ்ட் ஆண்டி இருப்பாங்களா கிம், நான் எழுதுகிறேன் எனக்கு நல்லா எழுத வரும் அப்படின்னு வேறு கை தூக்குவாங்க. நம்ம ஹீரோக்கு மட்டும் தானே அது தெரியும். சரி, உடனே அவரும் ஓகேன்னு சொல்லிடுவார். அந்த ஆண்டியும் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளே பூந்து அவங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டியில் நடந்த குட் அண்ட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேனரில் வேறு எழுதுவாங்க. அந்த பேனரே எடுத்துகிட்டு வந்து யூனிவர்சிட்டியில் பப்ளிக் பிளேஸில் வேறு ஒட்டிடுவாங்களாம். அதை பார்த்தோன்னே மற்ற லேபர் ஆண்டிஸும் இப்போ இது கிம் எழுதுன மாதிரியே இருக்கே அப்படின்னு வேறு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவை ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம், ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போனால் ஒரே குப்பையாக வேறு இருக்கும். ஒரு வழியாக அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இவங்களாம் வெளியே வருவாங்களாம். அந்த மேனேஜர் வேறு பார்த்துருவான். ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க ஆனால் யூனிவர்சிட்டி ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணுவீங்களா? ஏன் உங்கள் பையன் தான் பெரிய லாயர் ஆச்சு, நீங்கள் வீட்டில் ஜாலியாக இருக்கிறத விட்டு ஏன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் உங்கள் பையன் ஒழுங்காக சம்பாதிக்கிறது இல்லையா என்ன? நான் வேணா ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இந்த ஸ்ட்ரைக் மட்டும் பேக் ஃபயர் ஆச்சு, உங்கள் பையனுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு வேறு பயங்கரமாக பயமுறுத்திடுவார். இந்த பக்கம் இவங்க ஒட்டினா பேனர் பக்கத்தில் வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்கள் கமெண்ட்ஸில் வர போட்டிருப்பாங்க, எல்லாமே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வேறு இருக்கும். அதை பார்த்தோன்னே யூனியன் ஹெட் ஓக்கு வேறு பயங்கர கஷ்டமாக போயிடும். இதுக்கப்புறம் யாரை நம்பி இந்த ஸ்ட்ரைக்கை நம்ம நடத்துறது, அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு வேறு அவரும் போயிடுவார். உடனே நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டிப்பாக இந்த யூனிவர்சிட்டி வேலை தான் நினைக்கிறேன், இதை ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனால் கோவா இதை பார்த்துட்டு இல்லை ப்ரோ, ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, இந்த காலத்து பசங்களுக்குலாம் எம்பத்தினா என்னன்னே தெரிய மாட்டேதுன்னு வேறு ஓவராக பேச ஆரம்பிச்சிருவோம். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அகேன்ஸ்டாக இருக்கனால எல்லாருமே ஸ்ட்ரைக்கில் இருந்து வீட்டுக்கு வேறு கிளம்பிடுவாங்க. ஹீரோட அம்மா மட்டும் தனியாக உட்காந்துருப்பாங்களா, எங்கம்மா மற்றவங்க அப்படின்ட்டு வேறு கேட்பார். எங்கடா எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, ஃபோனை பார்த்தியா இல்லையா, நாளைக்கு டெஸ்ட் இருக்கான் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. நீங்கள் என்னம்மா முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு வேறு நம்ம ஹீரோ கேட்பறோம். இதுக்கப்புறம் என்னடா போராட வேண்டியிருக்கு, அவ்வளோதான் எல்லாத்தையும் விட்டு தொலைய வேண்டியதுதான் அப்படின்னு வேறு மனசை விட்டு பேசுவாங்க. உடனே ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகிடுவார். நீங்கள் இப்படி பேசுறதுனால தான் எல்லாருமே உங்களை இவ்வளோ இலக்காரமாக பார்க்குறாங்க அப்படின்ட்டு வேறு கத்திக்கிட்டு இருப்பார். அப்போன்னு பார்த்து 3 ஸ்டூடெண்ட்ஸ் வேறு வந்துட்டு நீங்கள் ஒன்றும் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு தானே இருக்கீங்க, எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்குலாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, எல்லாருக்கும் இது ஒழுங்காக ரீச் ஆகல, நாங்களாம் இதை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறோம், அப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் வரும் அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. அவ்வளோ நேரம் நெகட்டிவாக பேசுகிற நம்ம ஹீரோட அம்மா செம்ம ஹாப்பி ஆகிடுவாங்க. உடனே நம்ம கோவா பார்த்துட்டு அங்கே இருக்கிற பொண்ணும் நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்களா, நான் கூட பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். உடனே நம்ம கோக்கு வேறு பயங்கர ஹாப்பியாக போயிடும். அப்போனா உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி ஏதாவது வேணுமா, செல்ஃபி எடுக்கலாமா அப்படின்லாம் வேறு கேட்பான். இல்லை பரவாயில்ல, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. பார்த்தீங்களாமா நம்ம பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒழுங்காக போய் சேரலாம், அதனால தான் அவங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கல, நம்ம தான் ஒழுங்காக எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு வேறு சொல்லுவார். அதுக்கு இன்னும் நாளைக்கு நடக்க போகிற டெஸ்ட்டை மட்டும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம், கண்டிப்பாக நம்மளோட சப்போர்ட்டு டபுளாக ஆகும் அப்படின்னு வேறு சொல்லுவாள். அப்போனா இதை என் கையில் விட்டுருங்க, நான் என் சேனலில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன் அப்படின்னு வேறு நம்ம கோவம் சொல்லுவான். லைவ் ஸ்ட்ரீம்னா அப்போ யார் உள்ளே போய் எடுக்கிறது, நம்ம 3 பேரோட ஃபேஸும் எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்ட்டு வேறு நோவும் சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்போ நம்மளுக்கு ஒரே வழி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாவை தான் 3 பேரும் பார்ப்பாங்க. எது நான் ஸ்பையா, எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலியாக வேறு ஆகிடுவாங்க. அவங்களாம் நம்ம கோவோட ஸ்பை கிளாஸை போட்டு போய் எக்ஸாமில் வேறு உட்காந்துட்டு இருப்பாங்களா, நீங்கள் கிளாஸ்லாம் போடுவீங்களா, போட்டால் மட்டும் என்ன பாஸ் ஆகிட போகிறீங்க, எழுதுங்கன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரும் ஓவராக பேச ஆரம்பிச்சிருவான். அவன் பேசுகிறது அந்த டெஸ்ட்டு எல்லாமே வேறு எங்கள் சேனலில் லைவ் ஸ்ட்ரீம் வேறு ஆகிட்டு இருக்கும். அதை வேறு யூனிவர்சிட்டிக்குள்ளேயும் சரி வெளியும் சரி எல்லாருமே வேறு லைவாக வேறு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரிசல்ட்டை வேறு சொல்கிறன்ற பேரில் அந்த மேனேஜர் ஒவ்வொருத்தராக ஏஞ்சி நிற்க வச்சு பயங்கரமாக வேறு இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். உடனே செக்யூரிட்டியும் ஓடி வந்துட்டு சார் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃபோனில் வேறு லைவாக வேறு காட்டுவான். யாரா இங்கே லைவ் பண்ணுறது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு அவனை கத்த ஆரம்பிச்சிருவானா. உடனே மேனேஜரை பார்த்துட்டு எல்லாருமே வேறு பயங்கரமாக கலாய்க்கிற மாதிரியே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மேனேஜரும் பயந்து போய் அப்படியே ஒழிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருப்பானா. இப்போ மாதிரி என் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வேறு பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். லைவ் வைரல் ஆனவொடனே யூனிவர்சிட்டி வேறு கால் மேலே காலாக வர ஆரம்பிச்சிடும். பிரின்சிபலால் சமாளிக்கவே முடியாது. இமீடியட்டாக அந்த லைவை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட வேறு சொல்லிவிடுவார். அவங்க வேறு வந்து ரூமாக தேடிக்கிட்டு இருப்பாங்களாம். உடனே கோவம் அதிகமாக நம்மளை தேடுறாங்கன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டெஸ்ட் நடக்கிற ஹாலுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு ஹால்குள்ளே வந்து வேறு லைவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன்டா நீ தான் எடுக்கிறியா, மரியாதையே லைவை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வேறு அப்படியே வானத்துக்கு பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருவான். இதை வேறு நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் ஆஃபீஸ்லேருந்து வேறு ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்டும் நான் தான் சொன்னல ஒரு சேனலை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு, அவங்க எல்லா கேஸையும் இந்த மாதிரி தான் காமெடியாக சால்வ் பண்ணுறாங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டையும் வந்து கதெல்லாம் வேறு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அந்த மேனேஜரும் லைவ்னு கூட பார்க்காம அந்த கேமராவை வேறு எல்லோரும் முன்னாடியே போட்டு வேறு உடச்சிருவான். கேமரா உடச்சா இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாமா, ஃபோன் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வேறு நூவாக லைவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. உடனே மேனேஜரும் இங்கே பாருங்கள் இவன் சொல்கிறதுலாம் உண்மையே கிடையாதுன்னு சொல்லிட்டு லைவ்லேயே வேறு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படியே அப்போ எதுதான் உண்மை, நீங்கள் நடத்துகிற இந்த
எக்ஸாம் தான் உண்மையா? நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேறு பயங்கரமாக கலாய்க்கிற மாதிரி வேறு கேள்வி கேட்டிருப்போம். அதுக்கு மேனேஜரும் நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணி இவங்களெல்லாம் இங்கே வர சொல்லியே, இவங்களே விருப்பப்பட்டு தான் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னு வேறு காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். நோக்கு வேறு டென்ஷன் தாங்க முடியாது. இது நீங்கள் கேட்குற கேள்வி இந்த யூனிவர்சிட்டி பசங்களுக்கே பதில் தெரியாது. இவங்க பாவம் எப்படி எழுதுவாங்க? வேலையை விட்டு தூக்க தானே இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு வேறு கேட்பா. இதெல்லாம் உண்மையே கிடையாது. நான் ஒன்றும் பேசி முடிக்கல. எதுவாக இருந்தாலும் லீகலாக கோர்ட்டில் பார்த்துக்கோங்க போங்க அப்படின்ட்டு வேறு கத்த ஆரம்பிச்சிருவான். கோர்ட்டில் தானே பார்த்துக்க தான் போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேறு அந்த இடத்துக்கு வந்துடுவார். கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில ரூல்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒர்க் பிளேஸில் எந்த எம்ப்ளாயரும் எந்த எம்ப்ளாயும் யாரையும் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ப்ரெஷர் பண்ணவே கூடாது அப்படின்னு வேறு சொல்வார். அதுக்கு அந்த மேனேஜரும் நாங்கள் ஒன்றும் ப்ரெஷர்லாம் பண்ணல, இந்த டெஸ்ட் அவங்க நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அப்படின்ட்டு வரை கேவலமாக சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். அவங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறது இருக்கட்டும், ஃபஸ்ட்டு உங்களுக்கு நாலேஜ் இருக்கா? ஒருத்தவங்களோட ப்ராப்பர்ட்டி இப்படி போட்டு உடைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உடச்ச கேமரா வேறு ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவார். இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதெல்லாம் உங்களுக்கு கேட்குற ரைட்ஸே இல்லை, வெளியே போங்க அப்படின்னு வேறு கத்த ஆரம்பிச்சிருவான். சரி அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை, ஆனால் எனக்கு இருக்குல்ல, நானும் இந்த யூனிவர்சிட்டியில் ஒரு லேபர் தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அம்மாவும் மைக்கை பிடிச்சி கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பாருங்கள், மைக்கை வச்சுட்டு மரியாதையாக போய் கம்முன்னு உட்காருங்க, உங்களுக்கு எந்த வித ரைட்ஸும் கிடையாது அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவான். யார் எனக்கா? உங்களுக்கு தான் ரைட்ஸ் கிடையாது, எங்கள் வேலையை ஒரு டெஸ்ட்டு வச்சு நீங்கள் எப்படி பிடுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வர பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோமா பின்றியே அப்படின்னு சொல்லிட்டு வர கை காமிச்சிக்கிட்டு இருப்பார். இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கோஸ்ட் ஆண்டி இருப்பாங்களே கிம், அவங்களுக்கும் பயங்கர ஹாப்பியாக போயிடும், நமக்காக எல்லாரும் இப்படி ஃபைட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரி எங்களுக்கு இந்த டெஸ்ட்லாம் வைக்கிறீங்களே, இந்த ஆந்தம் உங்களுக்கு தெரியுமா? யூனிவர்சிட்டி ஆந்தம் எங்கே, நீங்கள் பாடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாங்க. அதுக்கு அந்த மேனேஜர் முன்ன பின்னே நீங்களாம் காலேஜ் போயிருந்தா தானே உங்களுக்கு தெரியும், காலேஜ் ஆந்தம்லாம் எப்பவுமே பாட மாட்டாங்க, எப்பயாவது தான் பாடுவாங்கன்னு வர கேவலமாக சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே யூனியன் ஹெட் ஓவும் ஏஞ்சி நின்று வேற பாட ஆரம்பிச்சிருவாரு. அவர் பாடினோடனே எல்லாருமே யூனிவர்சிட்டி ஆந்தம் வேற பாட ஆரம்பிச்சிருவாங்க. இதை வேற லைவ்ல பார்த்த பிரின்சிபலும் கால் பண்ணி மேனேஜர் போட்டு கிழின்னு வேற கிழிக்க ஆரம்பிச்சிருவாரு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரும் பயங்கர டென்ஷனே அப்படியே வேற உட்காந்துருவான். இந்த பக்கம் யூனிவர்சிட்டி மெம்பர்ஸும் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ப்ராப்ளம் எப்படி தான் சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் வச்சு வேற பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த இஷ்யூ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்கு பரவிடுமா, ஸ்டூடெண்ட்ஸும் லேபர்ஸ்க்கு நியாயம் வேணும்னு வேற ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு மேலே யூனிவர்சிட்டிக்கு பேட் நேம் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லேபர்ஸோட 3 டிமாண்டையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லிட்டு ப்ரெஸ் ரிலீஸ் வேறு கொடுத்துருவாங்க. இதை வேற நம்ம ஹீரோ அவங்க டீமும் டிவியில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்களாம். உடனே இன்னும் இப்போ ஆன்ட்டிக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கல்ல, இதை நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும், ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு வேலை இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் 2 பேரும் வேணால் ஒன்றா போய் வெளியே சுற்றுங்க அப்படின்னு வேற சொல்வார். இவன் கூடியா, எப்போவுமே இவன் கூட தானே நான் இருக்கேன் அப்படின்னு வேற மூட் ஆஃப் ஆகிடுவாங்களாம். உடனே கோவம், இன்னும் நீ வேணா என்னை மிஸ் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நான் கண்ணை மூடி திறக்கிற அந்த கேப்பில் கூட நான் உன்னை எவ்வளோ திரும்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கவிதையாக பேசுகிறன்றப்ப எல்லாம் மொக்க போட வேற ஆரம்பிச்சிருவான். உடனே நம்ம ஹீரோ வேற சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். கொஞ்சம் அவனை கன்சிடர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரோ அவள் தான் என்ன புரிஞ்சுக்கல, நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்க வருவானா. அட போடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேறு எஞ்சி போயிடுவார். யூனிவர்சிட்டிக்கு வந்த நம்ம ஹீரோவும் கிம்முக்கிட்ட இப்போ உங்களுக்கு சந்தோஷமாங்க, பாருங்கள் வேலையை விட்டு போனவங்களாம் திருப்பி ரீஜாயின் ஆகிட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக வேறு சொல்லிக்கிட்டு இருப்பார். தூரத்தில் வேறு நம்ம ஹீரோட அம்மாவும் வந்துடுவாங்க. அட நம்ம சன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு கிட்ட வருவாங்களாம். ஆனால் நம்ம ஹீரோ தான் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார்ல, ஸோ கிம்மு யாருக்கனுக்கும் தெரியாதுனால நம்ம ஹீரோட அம்மாவும் ஐயோ நம்ம பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு வேற நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கிம்மோ நான் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டேயும் காது கிட்ட வந்துட்டு ஒரு ரகசியம் வேற சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோவும் வச்சா இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. சரி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மோ வேற அப்படியே காத்தோட காத்தா வேற கரைஞ்சிருவாங்க. இதுக்கு மேலே தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிம்மோட அம்மாவும் டேய் அங்கே என்னடா தனியாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வர கத்துவாங்களாம். மா நீ எப்போ வந்த, நான் ஒன்றும் பேசலையே அப்படின்னு வர நம்ம ஹீரோவும் சமாளிப்பார். இந்த மாதிரி தனியாக பேசாதரா, யாராவது பார்த்தா பைத்தியம் நினச்சிப்பாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிய வேற கூப்பிட்டு போயிடுவாங்க. ரீஜன் ஆன ஆன்ட்டிக்கு வேற எல்லாரும் கேக் கட் பண்ணி பயங்கரமாக வேற செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாராம். அப்போ அவங்க அம்மா கிட்ட வர அம்மா அப்போ மேலே சந்தேகப்பட்டு தான் என்ன இங்கே வர சொன்னார் அப்படின்னு வர போட்டு கொடுத்துருவாரு. ஐயோ கட்டின பொண்டாட்டியே சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேற பயமாக போட்டு பழக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோவும் விடுமா இதுவும் ஒரு வித அன்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் ஆனியன்ஸையும் சேர்த்து வேற சாப்பிட்டுடுவார். டேய் உனக்கு தான் அது பிடிக்காது அப்படின்ட்டு வர அவங்க அம்மா கேட்பாங்களாம். தெரியல பழகிட்டேன் விடு அப்படின்ட்டு வர சொல்வார். அப்போ அவங்க அப்பாவும் சும்மா இல்லாமல் அங்கே இருக்கிற பப்பியை வேற பப்பி இங்கே வா அப்படின்லாம் வேற கூப்பிட்டுட்டு இருப்பாரு. அதுக்கு பேர் இருக்குல்ல சால்ட்டுன்னு, பேரை சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற சால்ட் இங்கே வா அப்படின்ட்டு வேற கூப்பிடுவாங்க. அப்போ கூட அந்த பப்பி எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்குமா, சரி ஏன் தான் இது வரமாட்டதோ தெரியல அப்படின்னு வேற ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு கிம் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது வேற ஒன்றும் இல்லை, அது பேர் சால்ட் இல்லை பெப்பர் அப்படின்னு வேற சொல்லியிருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ பெப்பர் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த பப்பியை வேற ஓடி வந்து அவங்க அம்மா மடியில் ஏறி உட்காந்துக்கும். உடனே அவங்க அம்மா கிட்டேயும்மா நீங்கள் 2 பேரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வேற சொல்வார். சரிடா நான் சூப் செஞ்சுருக்கேன், அதை வேணா உன் ஒய்ஃபுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறியா, அவள் நல்லா சாப்பிடுவா அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் மெடிசன்
மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதெல்லாம் வேற குடுப்பாரு. "டேய் எனக்கு எதுவும் கிடையாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கால புடிச்சு நோண்டிக்கிட்டே இருப்பாரா. "யோவ் சும்மா இருயா நானே உனக்கு தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. "சரிம்மா நீங்க ஆல்ரெடி டயர்டா இருப்பீங்க. நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. போயிட்டு வரேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வெளிய வருவாராம். உடனே வேற நூ கால் பண்ணி, "எங்க இருக்கீங்க? நாங்க 2 பேரும் இங்க ஹாஸ்பிட்டல்ல செத்துக்கிட்டு இருக்கோம்" அப்படின்னு வேற சொல்லுவா. 2 பேரையும் தனியா விட்டா என்ன பிரச்சனை பண்றீங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு இவரும் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாரு. ஆனா அங்க வேற நம்ம சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்வான்ல, யோ அவன் வேற இருப்பான். "யோவ் நீங்க என்ன பண்ற?" அப்படின்ட்டு வேற கேட்பாராம். "எனக்கே தெரியல" அப்படின்ட்டு வேற சொல்லுவான். அப்போ ஒரு டாக்டர் வேற அந்த பக்கம் போவாராம். இவனுக்குள்ள பூந்து வேற போவாரு. நம்ம ஹீரோ அத பார்த்தோனே பயங்கர ஷாக் ஆயிடுவாரு. "என்னாச்சு இவனுக்கு? ஏன் ஒரு மாரி இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க மிரர்ல பார்த்தா இவரு மட்டும் தான் தெரிவாரு. யோ தெரியவே மாட்டான். யோவும் வேற அந்த மிரர பார்த்துருவானா, "எனக்கு என்ன ஆச்சு? நான் ஏன் தெரிய மாட்டேன்? நான் இறந்து போயிட்டேனா என்ன?" அப்படின்ட்டு வேற கேட்பான். நம்ம ஹீரோவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம பயங்கர ஷாக்ல வேற நின்னுகிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அன்டில் தென் பை பை ஃபிரெண்ட்ஸ்.